2 நாட்களுக்கு முன்பு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய உத்தரவு போடப்பட்டுள்ளது. ஊழியர்களிடம் அதிகாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அத்தியோதயா ரேஷன் கார்டுகள் என்பவை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையாகும். இந்த அந்தியோதயா அன்னபோஜன ரேஷன் கார்டுகள் அரசாங்கத்தால் அந்தியோதயா குடும்பங்களுக்கு அடையாள காணப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு 35 கிலோ உணவு தானியங்கள் பெற உரிமை உண்டு. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு அந்தியோதயா ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழக ரேஷன் கடைகளில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரிசி வழங்கப்படுகிறது. மொத்தம் 18.61 லட்சம் அத்தியோதயா ரேஷன் கார்டுகளும் 95.66 லட்சம் முன்னுரிமை கார்டுகளும் உள்ளன. எனவே மத்திய அரசு அரிசி, மாநில அரசு அரிசி என தனித்தனியாக பிரித்து ரசீது பதிவு செய்யப்படுகிறது. அரிசி அத்தியோதயா பிரிவில் கார்டுக்கு மாதம் 35 கிலோ அரிசியும், முன்னுரிமை பிரிவு கார்டில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா 5 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த அரிசியை தமிழகத்திற்கு மத்திய அரசு இலவசமாக வழங்குகிறது. அந்தியோதயா கார்டுகளில் 65.47 லட்சம் பேருக்கு, முன்னுரிமை கார்டுகளில் 2.99 கோடி பேருக்கு தற்போது உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளதால் ரேஷன் கார்டுகளில் முன்னுரிமை அத்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் விரல் ரேகையையும் பதிவு செய்து ஆதார் வாயிலாக உறுதி செய்யப்படுகிறது. என்ன காரணம்? இதுவரை 66% பேரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கிறதாம். மீதமுள்ள பயனாளிகள் விரல் ரேகை பெறும் பணிகளை வருகிற 29ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு ரேஷன் ஊழியர்களுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டுதாரர்கள் வீட்டிற்கு விரல் ரேகை கருவியை எடுத்துச் செல்லுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளதால் இது தொடர்பாக ரேஷன் ஊழியர்களுக்கு சிறப்பு கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு முக்கிய அறிவுரைகளை அதிகாரிகள் வழங்கி வருவதால் துரித வேலை ஆரம்பமாகியுள்ளது.